தேவைப்பட வேண்டும். ஹைருல் ஹதி ஹதியு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் ஆலிம்களுக்கெல்லாம் பாடமாக சொல்லி தருவார்கள். இந்த உலகத்தின் ஆகச் சிறந்த வேதம் திருக்குர்ஆன், ஆகச் சிறந்த வாழ்வியல் நடைமுறை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியல். ஹைருல் ஹதி ஹதியு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது காலத்துக்கு தோதுவா மாறாது, ஆட்களுக்கு தோதுவா மாறாது, அரசுக்கு தோதுவா மாறாது, ஒண்ணும் மாறாது. யாராவது சில பேர் மாறி போகலாம், அது வேறு. ஏன் சில அரசுகள் கூட சட்டங்களிலே கை வைத்து மாற்ற முயற்சிக்கலாம், அது வேறு. நாங்க மாற மாட்டோம். எதுக்கு இந்த தலைப்பெல்லாம் கொடுக்குறாங்க தெரியுமா? மாறாம புடிவாதமா இருங்கன்னு சொல்றதுக்கு தான். சில நேரம் எங்கிருந்தாவது சலுகைகள் வரலாம். சும்மா ஒரு சாம்பிளுக்காக சொல்றேன். மார்க்கத்தினுடைய சட்டம் தக்க ஆண் துணை இல்லாமல் ஒரு பெண் ஹஜ்ஜி செய்வதற்கு போக வேண்டியதில்லை, கடமையே ஆகாது. தாய்மார்கள் கவனிச்சுக்கணும். இப்போ எல்லாம் அரசாங்கமே சொல்லுது தனியா பொம்பளைய போலான்னு சொல்லுது, அதனால நாங்கெல்லாம் போறோம் அப்படின்னு சொல்லி கிளம்புறவங்களுக்காக சொல்றேன். 1 கோடி ரூபாய் கையில வச்சிருந்தாலும் சரி, தக்க ஆண் துணை, தகப்பனார், கணவர், சகோதரர்கள், இது போன்ற துணை இல்லைன்னா ஹஜ்ஜு கடமையே ஆகாது. 1 கோடியையும் வச்சுட்டு வீட்டுல தான் இருக்கணும், கடமையே இல்லை. யாராவது நாங்கள் சட்டத்தை, இஸ்லாமிய சட்டத்திலே நாங்கள் இப்படி செய்கிறோம் அப்படி செய்கிறோம்னு சொல்லி பெண்களை தனியாக நீங்கள் ஹஜ்ஜுக்கு செல்லுங்கள், தனியாக நீங்கள் உம்ராவுக்கு செல்லுங்கள் என்று ஒரு வாசலை திறந்து விட்டால் வருத்தமா இருக்கு. எப்ப யாரு சட்டத்தை மாத்துவான்ட்டு அதை ரெடியா ஏத்துக்கிறதுக்கு நம்மளுக்கு நிறைய பேர். உன்னால நம்ப முடியுதா? 231 பேர் லாஸ்ட் இயர் துணை இல்லாம போனவங்க.